அப்புறம் ஃபோனில் கூட்டணி கட்சியெல்லாம் வராதும்போது, நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா, இது அது நான் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டாங்கன்னா மனசில் பட்டது எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ என் பழக்கம் அப்படிதான். பிடிக்கலனா தூரம் ஒதுங்கிடுவேன். அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது. அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷனில் நண்பர் நிற்கிறாரு. ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலாக மாறுது எல்லாமே. அப்படியே தலைகீழாக ஆகுது. புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா முதல்ல தெரிஞ்சது எங்கள் அம்மாவை தான். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுன்னா எங்கள் அம்மா மேலே, அம்மா பேர் கண்மணி. கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனால் அம்மா கண்மணி, என்னடா இவ்வளோ உஷாராக வர, என்ன விஷயம், இங்கே உங்ககிட்ட தான் பேசணும். நீ என்னம்மா சொன்ன, பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, புது ஆளுங்களை வரவிட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் சொன்னல. நண்பர் ஜெயிச்சிட்டார் பார்த்தியாம்மா. அந்த ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க நம்பி. நம்பிக்கையான ஆள் வந்தால் போடுவாங்கம்மா, நல்லவங்களாம் வரலாமா, புரிஞ்சுக்கம்மா, என்ன விடுமா, இப்போ என்னம்மா சொல்கிற அப்படின்னு